அனைவருக்கும் வணக்கம். என்ன தம்பி ஆளே காணோம், இப்பெல்லாம் வந்து தனியா வீடியோ போடுறதெல்லாம் குறைஞ்சு போச்சு. அது வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா பிடிச்சிருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டியே அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்கலாம். அது இந்த 15 நாள் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படி 4-5 பேரா சேர்ந்து சில வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குது. அதான் மேட்ரு. தனியா அடிக்கடி நம்ம வந்து சோலோ வீடியோ போடணும் அப்படின்னா அப்ப 20 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி வடிவேல் கேட்குற மாதிரி, வடிவேல் கிட்ட ஒருத்தர் கேட்குற மாதிரி, அப்ப லைக் பண்ணு, அப்ப ஹைப் பண்ணு, அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்க வேண்டியதுதான். சில்லறத்தனமா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? சில்லறத்தனமா இல்லையான்ற சந்தேகமே உங்களுக்கு வரக்கூடாது. சில்லறத்தனம் தான் என்பதை கூறிக்கொண்டு செய்திக்குள்ளாக செல்கிறேன். என்ன அப்படின்னா, பெரிய குளத்துக்கு பிரச்சாரத்துக்காக நம்முடைய தோழர் திருமாவளவன் அவர்கள் போயிருந்தாருங்க. பெரிய குளம் அங்க போயிருக்காரு. அந்த பெரிய குளத்துல வச்சுதாங்க பெரிய வேலையை பார்த்து விட்டாங்க சிறுத்தைங்க. சாரி, சிறுத்தை குட்டிகள். ஆமா, தோழர் வந்து தன்னை தாய் சிறுத்தை என்று எப்பொழுதும் சொல்லுவார். அந்த தாய் சிறுத்தையுடைய சிறுத்தை குட்டிகள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மால ஜீப்ல சும்மா ஹே அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது அவங்க அவரை விட எனர்ஜி ஆகி மேல ஏறி பிராண்டி தோழரே ஒரு செகண்ட் நிலை குலைய வச்சுட்டாங்க. அவரே ஒரு செகண்ட் ஆடி போயிட்டு, அப்பாடே தங்கங்களா செல்லங்களா, ஊருக்குள்ள உங்களை எல்லாம் நான் சிறுத்தை குட்டிங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகி வச்சிருக்கேன். இப்படி குரங்கு குட்டிங்க மாதிரி பண்ணீங்க அப்படின்னா என்ன 4 பேர் தப்பா பேச மாட்டாங்களா? அது மட்டும் இல்லாம போன மீட்டிங்ல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், அதாவது டிவிகே சைடுலாம் நீங்க போவீங்களா, அங்க போய் ஓட்டு போட்டுருவீங்களா நம்ம கட்சியை விட்டுட்டு? நான் உன்னை பிஹெச்டி படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது பிஹெச்டி. அப்படி இருக்கும்போது பிஹெச்டி படிக்கிற நீங்க போய் மறுபடியும் எல்கேஜி படிக்க போறீங்களா அப்படின்னு கேட்டனே. எல்கேஜி கூட படிக்காதவங்க பண்ற வேலையெல்லாம் பண்றீங்களே, சிறுத்தை குட்டியிலே இறங்குங்கள் அப்படின்னு சொல்லி தோழர் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகி அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போலீர்னு ஒன்று வச்சுட்டாருங்க அடி. ஒரு சிறுத்தை குட்டிக்கு தாய் சிறுத்தை தன் குட்டி சிறுத்தையை தாக்கிய தருணம். அது நடந்தது எதுக்காக? இப்ப வந்து சிறுத்தை குட்டி மேல அவளை கோவப்படுவாரா தோழர் அப்படின்னா, அங்க ஒரு சின்ன எனக்கு ஒரு டெக்னிக்கல் சந்தேகம் இருக்குதுங்க. இந்த அடி நான் உன்னை அடிக்கிற அடி இல்லடா, என் மனசுக்குள்ள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறேன்டா, ஆனா வெளியே சொல்ல முடியலடா, அந்த அடி தான்டா இந்த அடி அப்படிங்கிற மாதிரி போட்டார் போல தெரியுது. ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், விரக்தி, அந்த விரக்தியின் வெளிப்பாடு தான் இந்த அடி. ஏங்க சிறுத்தைக்கெல்லாம் வந்து விரக்தி வரக்கூடாதா? அதெல்லாம் வரும். வடிவேல் சொல்வார் ஒரு காமெண்ட்ல, அதெல்லாம் நல்லா அழுவேன், நல்லா விட்டா மாச கணக்கு கூட அழுவேன், ஏன்னா உனக்கு மட்டும் தான் அழ தெரியும் நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படின்பாருல, அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட மாதிரிங்க ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது திமுக கூட்டணி கட்சிகளுடைய எல்லாருடைய கேம்ப்லயுமே நம்மளால பார்க்க முடியுது. இந்த கோவம், இந்த கோவத்தை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, ஐயா பிஹெச்டி மேட்ரு ஆல்ரெடி எடுத்துட்டாங்க, டிவிக்கு நண்பர்கள் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஏங்க பிஹெச்டி சார், என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒரு பயங்கர தற்கொலை கூட்டமா இருக்கும் போல இருக்குது, அரசியல் படுத்தப்படாத கூட்டமா இருக்கும் போல இருக்குது, என்ன முரட்டு ரசிக கூட்டமா இருக்குது. அது சின்ன பையன் பாருங்க எப்படி வந்து குறுக்க வந்து கேமரா முன்னாடி அப்படின்ற மாதிரி வந்து நிக்கிறாப்புல. அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லி தாவேகா தோழர் ஒரு பக்கம் அதை எடுத்துக்கிட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரைட்டு, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு? உள்ளுக்குள்ள கோவத்தையே நானும் எவ்வளவு நாள் தாண்டா அப்படியே மூஞ்சியை நார்மலா வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள மட்டும் வன்மத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற மோடு. காரணம் என்ன அப்படின்னா, பாருங்க, நேத்து வந்து அந்த வீடியோ வைரலா வந்துச்சு. மேபி ஒரு முந்தா நேத்து சாயந்தரம் அப்படி நடந்திருக்கலாம். மேடையில் ஸ்டாலின் ஐயா இருக்காரு, தோழர் திருமா இருக்காங்க, வேட்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு வேட்பாளர் பேரையா சொல்றாரு, சொல்லி அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு. அவங்க பேரெல்லாம் சொல்லும் போது எழுந்து நிக்கிறாங்க. பிரேமலதா அவர்களும் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது எழுந்து நிக்கிறாங்க. நமது வெல்லும் வேட்பாளர் அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இந்த ப்ராசஸ்லயும் ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட் ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னா, நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் கருப்பு சிவப்பு துண்டு போட்ட ஒரு வேட்பாளரை பார்த்து, கருப்பு சிவப்பு துண்டெல்லாம் போட்டிருக்காங்க, ஆனா எந்த கட்சின்னு தெரியலையே அப்படின்னு திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்து கேட்கிறாரு பாருங்க. அவங்க வந்து பேரூராட்சியில இப்படி இருந்திருக்காங்க, பொறுப்புல இருந்திருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு அம்புட்டு டீட்டெயிலையும் சொல்லிட்டு, ஆமா எந்த சின்னத்துல நிக்கிறீங்க? உதயசூரியனா? ரைட் அப்படின்னு சொல்லி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் அப்படிங்கிறாரு. அடுத்து ஆரணி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்தனன், கண்ணமங்கலம் பேரூராட்சி தலைவரான இவர்
பேரூராட்சி முழுவதும் புதிய சிமெண்ட் சாலை, குடிநீர் பைப் லைன், நூலகம் ஆகியவற்றை அமைச்சு மக்கள் பணி ஆற்றியிருக்கிறார். சும்மா விடுவார இபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே பீக் ஃபார்ம்ல இருக்காரு. சும்மா சலங்க கட்டி ஆடிட்டாரு. ஜாலியா கலாய்க்கிறாருங்க கம்ஃபர்டபுளா. திருவண்ணாமலையில் பேசிட்டு இருக்காரு. பேச பேச மறந்துட்டாரு. வேட்பாளர் மறந்து எந்த சின்னம் எந்த சின்னன்னு தெரியாத வேட்பாளர் நிறுத்தி வச்சிருக்காரு. ஏங்க அவங்க கட்சி சின்னமே தெரியாத ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது கோவச்சுக்குவார். சொன்ன கோவச்சுக்குவார். நான் டிவியில் பார்த்தேன். போட்டு காட்டினாங்க நம்ம பையங்க. அண்ணா இதை பாருங்கண்ணா. நாங்கள் என்னப்பா ஏதோ வேற கட்சி தலைவர் ஏதாவது வேற கட்சியிலேருந்து யாராவது நின்றுருப்பாங்க, அதனால சின்ன என்னன்னு கேட்டுப்போம். இல்லையே நான் திமுக கட்சிக்காரதான் நிற்கிறாருங்க வேட்பாளரை. அந்த கட்சி சின்ன என்ன, அந்த கட்சி சின்ன அது உதயச்சூர் சின்னன்னு அவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதுதான் சொன்ன பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர். அடுத்ததாக இன்னொரு வீடியோவும் பயங்கர வைரலா பரவிட்டு இருக்குதுங்க. சேகர் பாபு அவர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டே பிரேமலதா அவர்கள் பேசியதாக ஒரு பேச்சு பாருங்க. பழமொழி உண்டு, யோகியன் வரான் சொம்பெடுத்து உள்ள வைங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி தன்னை யோகியராக காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கஞ்சா கடத்தும் அத்தனை திமுக ரவுடிகளையும் இன்றைக்கு நீங்களே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை செய்தவர்கள் என்று அவர்களை சிறையில் அடைக்க தயாரா என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி தமிழக மக்களின் கேள்வியாக இந்த நேரத்திலே நான் கேட்ட கடமை. கண்ணு என்றாது லிப் மூமெண்ட் வேற மாதிரி இருக்குது, ஆனா வீடியோ பார்க்க ஒரு மாதிரி நல்லா தாண்டா இருக்குது அப்படிங்கிறீங்களா? அது பழைய வீடியோ எதனா கலந்துருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. விடு அதெல்லாம் கண்டுக்காத, அது பாட்டுக்கு வைரலாக பரவிட்டு இருக்குது. அது வைரலாக பரவிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவலை மட்டும் தெரிஞ்சுக்காங்க. அடுத்த செய்திக்குள்ள அப்படியே போயிடலாங்க. சரி, மறுபடியும் நம்ம தோழர் திருமாவளவனுக்கு நடந்த அந்த அநீதி மேட்டருக்குள்ள வந்துருவோம். அடுத்து எங்க தோழர் திருமாவளவன் அவர்களும் ஒரு வேட்பாளராக அறிமுகப்படுத்துறாரு. ஏங்க அவரு உண்மையிலேயே திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்ல செகண்ட் பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒத்துக்கிட்டே ஆகணும். உண்மையிலேயே ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த், அவங்களுடைய தொண்டர் பலம் அப்படின்ட்டு எல்லா வகையிலுமே 2வது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள். 8 சீட் கொடுத்து அவங்களுக்கு அவங்க அநீதி பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். அப்படி இருக்கக்கூடிய அந்த தலைவர் பாத்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் பேரை சொல்றாரு. எல்லாரும் எழுந்து நின்று அந்த பேரை சொல்லும்போது மரியாதை செய்யறாங்க. ஆனா பிரேமலதா அவர்களுடைய பாடி லாங்குவேஜையும் அவர்களுடைய தோரணையும் மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் குறிஞ்சிப்பாடி தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடுகிறார். நம்முடைய விருத்தாசலம் தொகுதியிலே கேப்டன் அவர்களின் அரசியல் வாரிசாக களத்திலே இன்றைக்கு நம்மோடு கைகோர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய தலைவர், ஒரு பெண் தலைவர், தமிழ்நாட்டிலே ஒரு பெண்மணி, இன்றைக்கு மிக துணிச்சலாக இந்த அரசு தொடர வேண்டும் என்று ஊராய் சென்று பிரச்சாரம் செய்து வருகிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். எவ்வளவு ஆணவம் இருக்கணுங்க இது பண்றதுக்கு. அவரு யதார்த்தமாக தெரியும் இவங்க வந்ததுனாலதான் இவங்க கட்சிக்குள்ளலாம் இவ்வளவு குழப்பம், கூட்டணிக்குள்ள இவ்வளவு குழப்பம், அதெல்லாம் கூட மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்கள மனசார புகழ்ந்து பாராட்டிட்டு அவங்க பேர் சொல்றாரு. அப்படியே உட்காந்துக்கிட்டு ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று காட்டுறாங்க பார்த்தீங்களா. உண்மையிலேயே சிறுத்தைகள்லாம் இதை பார்த்து பயங்கரமான அப்செட்டுங்க. என்னையா, ஏன் எங்க தலைவருக்கு அவங்களுக்கு அண்ணன் வயசு தானே, அவரும் அண்ணன் தானே, ஏன் அவரு சொன்னா எந்திரிச்சு நிக்க கூடாதா? அப்ப எப்படி பாக்குறாங்க அவங்க நம்மள, என்ன கண்ணோட்டத்துல பாக்குறாங்க, யாரா பாக்குறாங்க அப்படின்ற அத்தனை கேள்விகளும் இங்க எழுதிட்டு இருக்குது. சுத்தமா விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டுகள் தேமுதிகவுக்கு கன்வெர்ட் ஆகாது, களத்தில் ஆக வாய்ப்பே இல்லை அப்படின்றதுதான் எல்லாருடைய கணிப்பாகவும் இருக்குது. அதுக்கு இன்னொரு கூடுதல் உதாரணம் சொல்றேன். விருதுநகர்ல நினைக்கிறேன், அங்க தேர்தல் பணிமனை அந்த மாதிரி போடுவாங்களா, அலுவலகம் மாதிரி, அதுல கூட்டணி கட்சிகள் எல்லாருடைய கொடியும் இருக்குதுங்க. விசிகேவுடைய கொடி மட்டும் இல்லை, இது எல்லா இடத்துலையும் நடந்துட்டு வருது. அப்பாவு அவர்களுடைய பிரச்சார வாகனத்துல பார்த்தோம், செவுத்துல பார்த்தோம், பேர்கள் எல்லா பேர் இருக்கும், திருமாவளவன் பேர் இருக்காது. இன்னும் பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஊர் தெருவுக்குள்ள திருமாவளவனுடைய பேர் இருக்காது. இதே பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்கள் வாழ்கின்ற தெருவுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அங்கே திருமாவளவனுடைய பேர் இருக்கும். இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி, இந்த அளவுக்கு அவமானப்படுத்தி ஒதுக்கி அவரை வச்சு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப விருதுநகர்ல பிரேமலதா அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் நிக்கிற அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா இந்த அவமானம், இந்த அசிங்கம் விசிகாவுக்கும் விசிகாவுடைய தோழர்களுக்கும் உண்மையிலேயே கஷ்டமா இருக்குது. எதுக்குங்க உங்களுக்கு இந்த நிலைமை? என்னதாங்க அப்படி என்னங்க நீங்க போயிட்டு சனாதனத்தை ஒழிச்சு கழட்டிட போறீங்க? அப்படி என்ன நீங்க பிஜேபியை கிழிச்சு தொங்க விட்டுற போறீங்க? என்ன இது? நம்மளுதே அங்க காத்துல பறக்குது. எங்க இருந்து நம்ம ஊருக்கு சுயமரியாதையை நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்காக அந்த கூட்டணியில் இருக்கிற என்னத்த கொள்கை கூட்டணி இது? கேட்க தோணுமா தோணாதா? கேட்கத்தான் தோணும். தோழர் திருமாவளவன் அவர்கள் உண்மையிலே சொல்ற இந்த எலெக்ஷன்ல மிகப்பெரிய
மிகப்பெரிய பிளண்டர் பண்ணிட்டாரு, மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாரு அவருடைய வியூகத்துல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆரம்பத்திலிருந்தே நம்ம சொல்லிட்டு வரோம்ல, அவருடைய ஆப்ஷன்ஸை அவர் க்ளோஸ் பண்ணி வச்சது மிகப்பெரிய தப்பு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கூட அந்த விஜய் அவர்கள் அந்த புத்தகம் வெளியிட்டாங்க, அம்பேத்கர் புத்தகம், அந்த டைம்லயே அவர் மேடை ஏறி இருக்கணும், ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற சவுண்ட்ல அவர் விட்டுருக்கணும், திமுகவுக்கு பயத்தை காட்டி இருக்க வேண்டும். இப்ப கடைசி நிமிஷத்துல முழுக்க முழுக்க நானே என்னுடைய கதவுகளை எல்லாம் அடைத்து விட்டேன்னு சொல்லிட்டு போய் அவங்க கூட கூட்டணி வச்சதுக்கு எவ்வளவுதாங்க அசிங்கப்படுத்துவாங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்துவாங்க. திண்டிவனத்துல எல்லாம் வன்னிக்குட்டி இருக்காருல்ல, அவர் வேட்பாளர் நிக்கிறாரு, ஒரு தகவல் வருது, மனசுக்கு கஷ்டமா இருக்குது, டெபாசிட் வாங்கினா பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 8க்கு 8 அடி வாங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு சொல்றாங்க. நினைச்சு பாருங்க, திமுக கூட நீங்க ஹேட்ரிக் வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொல்லி அந்த கூட்டணி வச்சுட்டு 8 தொகுதி தோக்கறதுக்கு எதுக்குங்க கூட்டணி? இந்த அவமானம் மட்டும்தான் மிச்சமா? அப்ப கடைசியில கையிருப்பு என்ன நிக்குது அப்படின்னா இந்த அசிங்கங்களும் இந்த அவமானங்களும் மட்டும்தான் இல்லையா? ஆனா இது ரிஸ்க் எடுத்து ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்கு தோழர் திருமாவளவன் அவர்கள் போயிருந்தா ராஜா மாதிரி தலைமையால தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பார் விஜய். கூட்டிட்டு போய் ஊர்வலமா கூட்டிட்டு போய் கொண்டாடி இருப்பார் அந்த பசங்க. ஏன்னா விஜய்க்காக கூடுற பசங்க அவங்க, சாதி மதம் அது இதுன்னு எல்லாத்தையும் தாண்டி விஜய்க்காக கூடுற பசங்க. அப்படின்போது அவங்க எல்லாம் எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க. அங்க ஒரு கையில தாவேக்கா கொடி பிடிக்கிறாங்கன்னா இன்னொரு கையில விசிகா கொடி பிடிச்சு கொண்டாடி இருப்பாங்க. எவ்வளவு பெரிய வாய்ப்பு! திமுக கூட்டணியில அவரை பட்டியல் சமூகத்துக்கான ஓட் பேங்கா மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தாவேக்கா கூட்டணிக்கு போயிருந்தா முதல் முறையாக தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு சொந்த சமூக வாக்குகளை தாண்டி அனைத்து பொது சமூக வாக்குகளும் வந்து சேர்ந்திருக்கும். தோழர் அடிக்கடி சொல்வார்ல, பொது நீரோட்டத்துல கலக்கணும், அனைத்து சமூகங்களுக்குமான ஒரு பொது கட்சியாக நம்ம கட்சி எடுத்துட்டு போனோம். அதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு. அப்படி ஒரு தாக்கத்தை தோழர் திருமாவளவன் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கலாம். அதுல நீங்க 2 சீட் ஜெயிச்சிருந்தாலும் சரி, உங்களுடைய அரசியல் பார்வை உங்களுக்கு மீதான அந்த ஹைப் அப்படிங்கிறது 2026க்கு அப்புறம் எங்கேயோ இருந்திருக்கும். இன்னைக்கு பாருங்க, இந்த கோஷ்டி கூட சேர்ந்துக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு பார்க்கவே தோழரை பார்க்கறதுக்கு உண்மையிலேயே பரிதாபமாக இருக்கிறது. இந்த சூழல்ல நேற்று இன்னொரு வீடியோவும் பயங்கர வைரலா பரவிட்டு இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னா, திருவிக நகர்ல பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க நின்னதுக்கு அப்புறம் அது நார்த் சென்னை ஃபுல்லாவே ஒரு இம்பாக்டை ஏற்படுத்திட்டு இருக்குது. டிஎம்கே உடைய ட்ரெடிஷனல் ஓட்ஸ் இந்த வாட்டி அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் அதிகமாக போனால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. குறிப்பாக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வேட்பாளர் கொடுத்து அவங்கள பேக் பண்ற காரணத்தினால அதிமுக மீதான நன்மதிப்பு அதிகமா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரு ஆதவ் அர்ஜுனா கூட சொல்லியிருப்பாரு, தனிப்பட்ட முறையில் திருவிக நகர்ல என்னுடைய ஆதரவு பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு தான் அப்படின்ட்டு. கட்சி மாறுபாடுகள் கடந்து அந்த தொகுதியில் அவங்க ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா ஜெயிக்கிறது ஈஸியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஈஸியெல்லாம் இல்லை. திமுக அவ்வளவு ஈஸியாலாம் ஜெயிக்க விடாது, அப்படி ஆளாகிறதுக்கெல்லாம் ஒருத்தங்களை விடாது. அப்போ லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் அவங்களுடைய வேலைகளை அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுடைய ஸ்ட்ராங்கான கோட்டையா இருந்த ஒரு தொகுதி தான். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கடைசி நொடி வாக்குப்பதிவுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க, எவ்வளவு செலவு பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. ஓட்டு எண்ணிக்கை அப்ப எய்தர் இவங்க பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் முதல் சுற்றிலிருந்தே முன்னிலை வகிக்கலாம், அல்லது கடைசி சுற்று வரைக்கும் பயங்கரமான டஃப் ஃபைட் போயிட்டு அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. மொத்தத்துல தரமான இம்பாக்ட் நார்த் சென்னையில ஏற்பட்டிருக்குது. இதனால் சேகர் பாபு அவர்கள் உண்மையிலேயே கடுகடுத்து போயிருக்கிறார். சரியான டென்ஷன்ல, மன அழுத்தத்துல, மன உளைச்சல்ல அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்தி வருது. ஏன்னா அதை அவர் லூஸ் பண்ணார் அப்படின்னா இப்படி தூக்கி விட்டுக்கிட்டு அப்படியே ஒரு பாடி லாங்குவேஜ் காமிச்சிட்டு இருந்தார் இல்லையா, சென்னையே எந்துன்ற மாதிரி, குறிப்பா நார்த் சென்னை, அது இனிமே இருக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பப்பட்டிருக்குது, எழுந்திருக்குது. ஏற்கனவே பெரம்பூர்ல விஜய் ஒரு பக்கம் அப்படி சும்மா கம்பி மாதிரி நிக்கிறாரு. அதனால இது எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. இந்த நிலையில அந்த வைரலான வீடியோன்னு சொல்ல எதையோ பேசிட்டு இருக்கிறேன் பாருங்க. நேத்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஓட்டு கேட்க போறாங்க. அவங்க ஓட்டு கேட்டுட்டு இருக்கும்போது பைக்ல ஆப்போசிட்ல ஒருத்தர் வராரு. அவர் டிஎம்கே காரருங்க. அவங்கள பார்த்த உடனே அவருக்குள்ள அந்த எமோஷன் எப்படி வெளியே வந்துச்சுன்னு மட்டும் பாருங்களேன். அவரே சொல்றாரு நான் திமுக காரன்ட்டு. அந்த வீடியோ பாருங்க, அது வைரலா பரவிட்டு இருக்குது. இப்போ இல்ல இருக்காரு, நீங்க இல்ல சொல்லாது இருக்காருங்க. நான் டிஎம்கே இருந்தாலும் சொல்றேன், அண்ணன் இருக்க உழைப்பு நல்லா செஞ்சாரு. ஆனா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் அவர் செத்து. அது ஒண்ணு சரிங்களா, அவர் நீதி வெல்லும், எல்லாம் வெல்லும். நீங்க சட்டசபை போய் பேசுங்க, பேசாம விடாதீங்க, பேசுங்க. என்ன மனசு கஷ்டம் சரிங்களா, அவ்வளவு கஷ்டம் இருக்கிறேன். சொல்லுமா ஜெய்பின் சொல்லு. ரொம்ப கஷ்டமா இருக்குமா எனக்குமா பட்டம்மா, நீ நல்லா படிச்சு பெரிய அதிகாரி எல்லா துக்கத்துக்கும் தீர்வு அண்ணி போயிட்டா, எல்லா துக்கத்துக்கும் தீர்வு ஒண்ணு இல்லை. அந்த துக்கம் அப்படியே உள்ளே இருக்குன்னா இருந்தாலும் எரிஞ்சிருந்தாலும் அண்ணன் நெஞ்சில இருக்கிறா எனக்கு சந்தோஷம். இப்படி இருக்கு கள நிலவரம் வட சென்னையில. சரியா வேலை செஞ்சு அதிமுக தொண்டர்களும் அதிமுக நிர்வாகிகளும் அவங்கள நல்லா பேக் பண்ணி டிஎம்கே என்னென்னலாம் அவங்க ட்ரிக் பண்றாங்களோ அதுக்கு ஈக்குவலா இவங்களும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா
வேற மாதிரி இருக்கும். சென்னையை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன், சென்னையை திமுக கோட்டை விட்டால் 10 தொகுதிக்கு மேல சென்னையில திமுக தோத்தாங்கன்னா ஆட்சி மாற்றம் 100க்கு 100 உறுதி. எழுதி வச்சுக்கோங்க, அது சம்பவமா இருக்கும். அதனால பயங்கரமா இறங்கி வேலை செய்யுங்க. அது தாவேக்காவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிற தொகுதியெல்லாம் இந்நேரம் நீங்க வந்து கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க. சென்னையில இறங்கிருங்க, இறங்கி எந்த லெவலுக்கு வேணா போய் வேலை செய்யுங்க. டிஎம்கே கையிலிருந்து பறிக்கணும், அவ்வளவுதான் சென்னையை. அது தாவேக்கா எத்தனை தொகுதி பறிச்சாலும் சந்தோஷம், அதிமுக எத்தனை தொகுதி பறிச்சாலும் சந்தோஷம். அதை உடைக்கணும், அந்த மித்தை உடைக்கணும். அதுக்கான வேலையை பாருங்க. இன்னும் 15 நாள் இருக்குது. எந்த எல்லைக்கு வேணா அவங்களும் போவாங்க, நீங்களும் எந்த எல்லைக்கு வேணா இறங்கி வேலை செய்யுங்க என்பதை கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றிகள்.